ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் அக்கா எங்கே போனாலும் யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்ட பணம் தான்க்கா இல்லை, அந்த ஒரு காரணத்தை வச்சே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு 2-3 சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. எங்களுக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக அவங்களுக்காக மட்டும் இல்லை, இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்கே தெரியும், நம்ம மனசாட்சியை தொட்டு பார்த்தா தெரியும், நம்ம ஒரு கூட்டத்துக்கோ இல்லை ஒரு பொதுவாக ஒரு சபைக்கோ ஒரு கல்யாண காரியத்துக்கோ போகும்போது அந்த இடத்துல நமக்கு மரியாதை தராங்களா, இல்லை பணம் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஓடி ஓடி போய் மரியாதையை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நம்மளே உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சரியா, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னோட முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வெடி எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெடிங்க. வெடியில் நிறைய காசை போட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த பைசாவை அதுக்காக வெடி வாங்காதீங்கன்னு சொல்லலை. வெடி வாங்குங்க, சிக்கனமாக வாங்குங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள வெடியை வாங்கிட்டு நீங்கள் ஒரு 5000 ரூபா பட்ஜெட் போட்டிருப்பீங்க, தீபாவளிக்கு செலவு பண்ணணும். 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு மீது 4000 ரூபாயை உலகம் ஓட போகிறதில்ல, நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்காகவும் தங்க நகை வாங்குறதுக்காகவும் கண்டிப்பாக சேர்த்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலலாம் பண்டம் சுட்டாச்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஏரியாவில் தீபாவளிக்கு பண்டம் சுடுவாங்க. இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் எந்த பண்டமுமே செய்யலை. மற்றபடி எங்கள் ஏரியாவில் தீபாவளி அப்படின்னா அச்சு முறுக்கு, அதிரசம், முந்திரி கொத்து. ஏன்னா எங்கள் திருநெல்வேலி, நாகர்கோயில் இந்த சைடில் முந்திரி கொத்து நல்ல ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் முந்திரி கொத்து செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். என்ன, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மதிப்பு மரியாதை நமக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய 10 பாயிண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க, பக்காவாக இருக்கும். இது நம்ம எப்படின்னா, எல்லாருமே பிறக்கும் போதே சுயநலமாக பிறந்தோமானா கிடையாது. அதே போல் எல்லாருக்குமே பிறக்கும் போதே பணத்தோடு தான் பிறந்தாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாம் இந்த உலகத்தில், அதுவும் பொதுவாக இந்த 80-90 பிறந்த பிள்ளைகளை பாருங்கள், கண்டிப்பாக வெகுளியாக தான் இருப்போம், கள்ளங்கபடம் இல்லாமல் தான் இருந்திருப்போம். ஆனால் இப்போது 2K கிட்ஸுன்னு 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது. அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிடுங்க, அப்படி ஒரு புத்திசாலி, எல்லா இதுலேயுமே நல்ல காரியகார பிள்ளைகள். நம்ம என்னத்தை பேசினாலும் அந்த பிள்ளைங்க நம்ம வாயிலேருந்து என்னது வரணும் பிடுங்கி இழுப்பாங்க. அந்த பிள்ளைங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்ட வாயை பொத்திக்கிட்டு தான் பேசணும். சரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் எதை சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய பாயிண்டில் எல்லாத்துலேயுமே நானும் சேருவேன். ஏன்னா நானும் 90s கிட்ஸு தானே. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சில பேருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தக்காரன் எல்லாருக்கும் ஓடி ஓடி அவங்களோட உறவை நம்ம தக்க வச்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடி ஓடி அன்பை கொடுப்போம், அள்ளி அள்ளி கொடுப்போம். ஆனால் அந்த அன்பெல்லாம் அந்த பழைய காலத்தோடு முடிஞ்சு இப்போ இருக்க காலம், பணம் என்றைக்கு எல்லார் கையிலையும் அதிகமாக புரள ஆரம்பிச்சிட்டோம், அன்னையிலேருந்து பணம் தான் பெருசு. அன்பு வேல்யூ இல்லை, அது நாட் வேல்யூ. அது ஒரு குப்பைக்கு சம மாதிரி தான் எல்லோரும் பார்க்காங்க. நம்ம என்ன தான் ஓடி ஓடி அன்பை அள்ளி கொடுத்தாலும் அந்த இடத்துல நம்மளை மதிக்கிறாங்களா? தேவையே கிடையாது. தேவையில்லாத ஒன்றா தான் இருக்குது. எதை நம்ம அளவுக்கு அதிகமாக அள்ளி அள்ளி கொடுக்குறோமோ அதை முதல்ல நிறுத்தணும். நம்ம மண்டையில் இருக்க மூளைகிட்ட சொல்லணும், நீ அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குற, அவள் ஒன்றா அழ வைக்கிறா. அப்போ அந்த அன்பே இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம என்னத்தை கண்டோம்? புரியுதா? அப்போ நம்மளை மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மண்டையை அடித்து நாம் தான் திருத்தணும். நம்மளை முதல்ல நாம் மதிக்க கற்றுக்கணும். பெரியார் சொல்லுவார் பார்த்தீங்களா, சுயமரியாதை வேணும். சுயமரியாதைன்னு என்னது? சுயம், தனக்குத்தான். நம்மளை நாம் முதல்ல மதிக்கணும். அப்படி இருந்தாலே அடுத்தவே நம்மளை மதிப்பான். முதல்ல நம்ம மதிக்கிற அளவுக்கு இருக்கோமா? நம்மக்கிட்ட என்னென்ன தப்புகள் இருக்குது, அந்த தப்பெல்லாம் எப்படி திருத்தலாம் அப்படின்னு உணர்ந்து நம்மளை திருத்தும் போது இந்த சமுதாயமும் நம்மளை ஒரு நல்ல அந்தஸ்தில் தூக்கி வைக்கும். இது உண்மை. சரியா? அப்போ பாயிண்ட்டு, ஓடி ஓடி யாருக்கும் அன்பை கொடுக்காதீங்க. அன்பு கண்டிப்பாக இப்போ இருக்க காலத்தில் அன்பு அழ வைக்கும். தகுதி இருக்கவனுக்கு தான் அந்த அன்பு போய் சேரணும். சும்மா தராதரம் கெட்டவனுக்கெல்லாம் அன்பை அள்ளி அள்ளி கொடுக்காதீங்க. ஒரு சில பேரை எவ்வளவு தான் நீங்கள் அன்பை காட்டுங்க, திருத்தவே முடியாது. பணம் தான் பெருசுன்னுப்பான். அது கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி தான், இல்லை சொந்தக்காரவனாக இருந்தாலும் சரி தான், தெரியாதவனாக இருந்தாலும் சரி தான். அன்பை அளவோடு கொடுங்க. சரியா? உப்பு சர்க்கரை மாதிரி தான்.
அளவோடு போட்டால் தானே காப்பி இனிக்கும், அளவோடு உப்பை போட்டால் தானே குழம்பு அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அன்பு அளவோடு கொடுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பணம் இருந்தால் இப்போ என்கிட்ட இன்றைக்கி ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாயில் வீடு, பங்களா வீடு நிறைய நகை நட்டு லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் இருக்கட்டு, நான் ஒரு வேலைக்குமே போகாத ஒரு ஆளுன்னு வைங்க. அப்போ நானும் ஒரு கூட்டத்துக்கு போனேன், என்னையும் மதிப்பாங்க. எதுக்கு என்னை மனுஷன் மதிக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உயிர் இல்லாத பணம் இருந்தால் ஓடி ஓடி அன்பை தருவாவ. அதே பணம் இல்லாமல் இப்போ நான் என்கிட்ட இருந்த நகையெல்லாம் என்னோடய தேவைக்காக நான் விற்றுட்டு ஒவ்வொரு கல்யாண வீடு கோயில் குளத்துக்கெலாம் போகும்போது நான் நல்லா உணர்ந்தேன். அதுவும் ஊரில் இருக்க அழகிகளை கூட சமாளிச்சிடலாம், கிளவியல்களை சமாளிக்கவே முடியாது. நகை இல்லைன்னு வைங்களாம், எங்கள் ஊர்லலாம் மேலேயும் கிளேயும் தான் முழிப்பாளுவ, இவன் என்ன ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரி மாதிரி வந்திருக்கான்னு. அது ரொம்ப மோசம். நம்ம மக்கள் அவங்களோட பார்வை தப்பு. நகை இருந்தால் மட்டும்தான் அவங்கள நல்ல விதமாக பார்க்குறாங்க. அந்த முகத்தில் ஒரு புன்னகை தெரியுதா அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கழுத்தில் ஏதாவது தங்க நகை தெரியுதான்னு தான் பார்க்குறாங்க. நம்ம கழுத்தில் நகை இருந்தால் தான் பக்கத்திட்டு கிளவி மூஞ்சில் சிரிப்பு இருக்கும். நம்மளை ஒரு ஆளாகவே அப்போ தான் மதிப்பாளுங்க. நம்மகிட்ட நகையும் பணமும் இருந்தால் தான் தேடி கதை சொல்லுவாவ. இது இப்படி பார்த்துக்க, அது அப்படி பார்த்துக்கன்னு. இதே நம்ம ஒன்றும் இல்லாமல் ஒரு பாவப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தோன்னு எங்கெல்லாம் ஒரு மனுஷியாக இருந்தோன்னா, நம்மளை நம்பி பணம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லைன்னா நம்மளை நம்பி அக்கம் பக்கத்தில் நடக்கிற கதையை கூட சொல்ல மாட்டாங்க. இவ ஒரு ஆளா, இவகிட்ட போய் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்மளை சீப்பாக இடப்படுவாங்க. புரியுதா? நம்ம சமுதாயம் அப்படி தான் இருக்குது. அப்போது அப்படி ஒரு பணத்தை எதிர்பார்த்து தரக்கூடிய அன்பு நமக்கு தேவையே கிடையாது. அவங்களாம் நம்மளை ஒரு கூட்டத்தில் மதிக்கலை அப்படின்னு முதல்ல நம்ம அழுகிறோம் பார்த்திங்களா? இது நம்மளோட முட்டாள்தனம். அவங்க என்ன கடவுளா? கிடையாது. நம்மளே மாதிரி இந்த உலகத்தில் வாழ வந்தவங்க தானே. அவங்க மதித்து என்ன ஆக போகுது, மதிக்காமல் இருந்தால் என்ன ஆக போகுது? எப்படி தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம பானையில் நாம் பொங்கினா தான் சோறு. அடுத்தவன் சோறும் குழம்பும் தினமும் தரமாட்டான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வெகுளித்தனம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெகுளித்தனம்னா ஒன்றும் இல்லைங்க, முட்டாள். இப்போ இருக்க காலத்தில் அதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணனா முட்டாள். அந்த காலத்தில் வெகுளித்தனன்னு யாரை சொல்லுவாங்கன்னா, மனசில் கள்ளங்கபடம் இருக்காது, ஒட்டவாய் மாதிரி பேசுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையிலேருந்து என்னெல்லாம் நடக்குதோ அதை பக்கத்து வீட்டுக்காரி கேட்டாலும் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் சொல்கிறது, சொந்தக்காரன் கேட்டாலும் சொல்கிறது. மனசில் வஞ்சகம்னு ஒன்று இருக்காது. புரியுதா? இதுதான் வெகுளித்தனம். அந்த பிள்ளைங்க இன்னோசன்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஆள். அப்படி இப்போ இருக்க காலத்தில் இருக்கலாமான்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. தயவு செஞ்சு இருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையவே செய்யாது. ஏன்னா நம்மளோட கேரக்டரை பக்கத்து வீட்டுக்காரி தெரிஞ்சு வச்சுருப்பா. எப்படி நம்மளோட வெகுளித்தனம் வெளியே வர ஆரம்பிக்கும்னா, பக்கத்து வீட்டுக்காரி நம்மகிட்ட கதை கேட்குறான்னு வைங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன். இப்போ நானும் அப்படி தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரி என்கிட்ட கதை கேட்பா. நான் என்ன செய்வேன், எங்கள் வீட்டில் உள்ள எல்லா கதையும் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு என்ன சொல்வேன், அக்கா நான் இவ்வளோ நேரம் சொன்ன கதையை எங்கள் அம்மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பேன். ஒரு மணி நேரம் ஆயிருக்காது. பக்கத்து வீட்டுக்காரி என்கிட்ட கதையெல்லாம் கேட்டு அப்படியே எங்கள் அம்மாக்கிட்ட, இதெல்லாம் உங்கள் வீட்டில் இப்படி நடந்தாம, உங்கள் புருஷன் இவ்வளோ வேலை செய்கிறாராம அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது என்னோடய பேரையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா வீட்டில் ரெடியாக விளக்கு மாதிரி எங்கள் கம்பையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாவ. நல்லா அடி வாங்கியிருக்கேன் நான். அந்த மாதிரி இப்போது நம்ம தான் முட்டாள்தனமாக வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, சரியா? ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும். நம்மகிட்ட பேசும்போது என்ன தெரியுமா ஐஸ் வச்சு கேட்பாங்க கதையாக. பக்கத்து வீட்டுக்காரி என்கிட்ட எப்படி தெரியுமா கேட்பா, உன் மனசில் தான் உங்கள் வீட்டில் கள்ளங்கப்படமே இல்லை, நீ எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா இப்படின்னு சொன்னால் போதும், நம்மளுக்கு தான் கொஞ்சம் ஐஸ் வச்சா உச்சி குழந்துருமே. நானும் சரி ஏதோ நம்மளை பாராட்டுறாங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கும். 4 பேர் நம்மளை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி பாராட்டும் போது நம்ம வளர வளர மனசில் ஒரு வஞ்சக எண்ணங்கள் இருக்காது. அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ இருக்க சொல்லுவாங்கள்ல, நாடே நடிக்கும்போது நீயும் நடி, நாடு ஓடுதான் நீயும் ஓடு. அப்போ இப்போ நாடே வாது சூதோட தான் இருக்குது. அப்போ நீயும் அதே மாதிரி இரு. நாடே நடிக்கும்போது நீ நல்லவனாக இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம்?
அதனால் முடிஞ்ச அளவில் நம்மளோட ஓட்ட வாயை முதல்ல குறைங்க. இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு பஸ்ஸில் எல்லாருமே அமைதியாக போயிட்டுருக்கோம். ஒரே ஒருத்தவங்க மட்டும் சலசலான்னு பேசிக்கிட்டே இருந்தால் பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய எல்லோரும் என்ன நினைப்போம், என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது அப்படின்னு. புரியுதா? அப்போது அளவுக்கு அதிகமாக வார்த்தையை விட்டு யார்கிட்டையும் கதை பேசக்கூடாது. அது வந்து எல்லாராலையும் நம்ம சீக்கிரத்தில் வெறுக்கப்பட்டுருவோம். அதே அமைதியாக இருக்கவனை பாருங்கள், எல்லாராலையுமே ஈர்க்கப்படுவான். அதிகமாக பேசுகிறவனை விட அமைதியாக இருக்கிறவனுக்கு கூட்டத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கும். புரிவா? சத்தல்லாமல் இருக்கணும். நம்மகிட்ட எவ்வளோ பணம் எவ்வளோ நகை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னடக்கத்தோடு எளிமையோடு இருக்கணும். அவனை வந்து இந்த சமுதாயம் நல்ல மதிப்பு கொடுக்கும். புரியுதா? பணம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் உன்ட குணமும் இருக்கணும். அதுக்காக ஓவராக வெட்டி பந்தா சில பேர்கிட்டலாம் குடிக்க கஞ்சிக்கே வழி இருக்காது. ஆனால் ஒரு கூட்டத்தில் வந்தால் எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இருக்குது, நான் ஆணையை பிளந்துட்டேன், நான் பூனையை பிளந்துட்டேன்னு. அந்த மாதிரியெல்லாம் வெட்டி பேச்சு பேசுகிறதா இருந்தால் அதெல்லாம் தயவு செஞ்சு இப்போவே நிறுத்திக்கிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்மளை மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம மேலே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரணும். இப்போ நான் அன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு 10ஆம் தேதி திருப்பி தருவேன்னு சொல்லியிருப்பேன். அதே 10ஆம் தேதி தாண்டிடும், 20ஆம் தேதி வந்துடும். பணத்தை தந்தவன் இவன் எப்படா பணத்தை தருவான்னு எதிர்பார்ப்பான். அவனோட நம்பிக்கை 10ஆம் தேதியிலேருந்தே என் மேலே உடஞ்சிரும். புரியுதா? திருப்பி நான் அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கொண்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டோம்னாலும் அடுத்த மாதம் எனக்கு அதே போல் ஒரு 1000 ரூபா தேவைப்படும். எனக்கு போன மாதம் பணம் தந்தவன் இந்த மாதம் தரமாட்டான். எதுக்கு? நான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை. அது வந்து பண விஷயத்தில் மட்டுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்மளை பற்றின ஒரு ரகசியங்களாக இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட சொந்தக்காரவங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரிதான். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து நகையெல்லாம் விற்று நான் வந்து ஒரு என்னோடய தேவைக்கு நான் விற்றுறப்பேன். இதை வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எங்கள் மாமியார் தெரு ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, என் மருமக இப்படி தான் நகையை விற்று தான் நிலம் வாங்கியிருக்கா அப்படின்னு. அப்போது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஓட்டவாய் மாதிரி. நம்ம வீட்டு ரகசியங்கள் நம்மளோட தான் இருக்கணும். அவங்க வந்து சொன்னது தப்பு இல்லை, நகையை விற்று வாங்கினா நகையை விற்று வாங்கினான்னு. அப்போ எங்கள் இடத்துல இப்போ எங்கள் ஏரியாலலாம் ஒரு கூட்டத்துக்கு போனால் நகை கழுத்தில் நகை போட்டிருந்தா பார்ப்பாங்க. அப்போது எங்கள் மாமியாரே என்னை பற்றி கேவலமாக சொல்லும்போது நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது எல்லோரும் முதல்ல என்னையே தான் நோட் பண்ணுவாங்க, இவன் தங்கம் போட்டிருக்காளா கவரிங் போட்டிருக்காளா அப்படின்னு. அப்போ நம்மளோட மதிப்பை குறைக்கிறது எது? நம்மளோட அந்த ஓட்டவாய் தானே. நம்ம வீட்டு கதையை நம்ம வெளியே போய் சொல்லாமல் இருந்தால் 4 பேர் நம்மளை தரங்குறைச்சி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட ஒரு பொருளை வாங்கினா இன்ன தேதியில் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும். நம்மகிட்ட வந்து பணம் காசு இருக்காது, குடிக்க கஞ்சுக்கு வழி இல்லை. 4 பேர் நம்மளை திட்டும் போதும் நம்ம நம்பிக்கையாக இருந்தோன்னு வைங்களாம், அதில் ஒரு 4 பேரில் ஒருத்தர் சொல்வார், சரி அவள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்மகிட்ட காசு வாங்கினா அதை அப்படியே தந்துடுவா, அவளை நம்பி ஒரு கதையை சொல்லலாம். நம்மக்கிட்ட கேட்குற கதையை அடுத்தவங்க கிட்ட போய் அவள் வந்து கோழு மூட்ட மாட்டா, எடுத்து வெளியில் சொல்ல மாட்டா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டோன்னு வைங்களாம், அது வந்து நமக்கு நல்ல மதிப்பை வந்து உயர்த்தி தரோம். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி தான், அவன் வீட்டு கதையையும் நம்மக்கிட்ட வந்து மனவிட்டு பேசுவாங்க. இவர்கிட்ட சொன்னால் நம்மளோட கதை வெளியில் போகாது, 4 பேருக்கு தெரியாது அப்படின்னு. சரியா? அப்போது அதே மாதிரி நிறைய கேளுங்க. மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட கதை பேசுகிறாங்கன்னா நிறைய கேளுங்க. ஆனால் நீங்கள் குறைவாக பேசுங்க. அதிகம் கேள் குறைவாக பேசு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா நம்ம அதிகமாக பேசி குறைவாக கேட்டோன்னு வைங்களாம், அதுவும் நமக்கு மதிப்பு மரியாதையே தராது. மற்றவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்க. சரியா? அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருங்க. ஓரளவு நான் வந்து மற்றவங்கக்கிட்ட மதிப்பு மரியாதை வரணுன்னா, மற்றவங்க முன்னாடி இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னா நல்லா உழைச்சி லைஃப்பில் முன்னேறுங்க. உழைங்க, சத்தமே இல்லாமல் உழைச்சி எந்த அளவு பணம் காசை சேர்க்க முடியுமோ சேர்த்து, மற்றவங்க நம்மளை எந்த விஷயத்தில் தரந்தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க தாழ்த்தினதெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வாழ்வோம். கண்டிப்பாக வாழுங்க. முடிஞ்சளவு நம்ம ஓட்டவாயை குறைப்போம். சரியா? ஏன்னா ஓட்டவாய் அப்படின்னு வச்சுருக்க அந்த வெகுளித்தன பேச்சை வந்து முடிஞ்சளவு குறைச்சிக்கோங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச கதைகள்.
நான் என்னோட அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். நிறைய பேர் வெகுளித்தனத்தை பற்றி கேட்டதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, வீடியோ பார்க்குறேன்னு உங்களுக்கு கூட இதே கேரக்டர் இருக்கும் சரியா. அப்போ நம்மளோட வாயை நம்ம பொத்திட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுதுன்னு அர்த்தம் சரியா. சில்லற மாதிரி சத்தம் போடாமல் ரூபா நோட்டு மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கணும் சரியா. வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்களா, மறக்காமல் லைக் போடுங்க. என்னோட கருத்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோக்கு வரேன். பாய்.